ஹலோ ஆல் இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு சமைக்கலாம்னு சொல்லி கிச்சனில் போய் பார்த்தா காய்கறி எதுவுமே இல்லை. வெங்காயமும் உருளைக்கிழங்கும் மட்டும்தான் இருந்துச்சு. என்னடா பண்ணுறதுன்னு ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி பார்த்தா தயிர் இருந்துச்சு. சரி இன்றைக்கி சிம்பிளாக தயிர் சாதம் செஞ்சுட்டு உருளைக்கிழங்கு ஃப்ரை செஞ்சிடலான்னு அதை தான் செஞ்சு பிள்ளைங்களுக்கு மத்தியானம் வந்து லஞ்சுக்கு பேக் பண்ணியிருந்தேன். காலையில் சாப்பிட்றதுக்கு தோசை ஊற்றிட்டு நேற்று வச்சு சாம்பார் கொஞ்சம் மீதி இருந்து அதை சூடு பண்ணி சாப்பிட கொடுத்துட்டேன். காலையில் இருந்ததை வச்சு இன்றைக்கி சமாளித்தாச்சு. மத்தியானத்துக்கு வந்து மீன் வாங்கணும். அப்புறம் வந்து எனக்கு என்னென்னு தெரியல, காலையில் டிஃபன் சாப்பிடவே பிடிக்கல. இந்த மாதிரி சாப்பிட பிடிக்காத நேரம் முன்னாடிலாம் வந்து பட்னியாகவே இருப்பேன். இப்போ வந்து அப்படிலாம் இல்லை, ஏதாவது கஞ்சி மாதிரியாவது வச்சு சாப்பிட்ருவேன். உளுந்து வாங்கி எப்போவுமே வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருப்பேன். சாப்பிட பிடிக்காத நேரம் அதை கஞ்சி மாதிரி வச்சு சாப்பிட்லான்னு இன்றைக்கி வந்து ராகி மாவு தான் எடுத்திருந்தேன். அதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் தண்ணியில் கலந்து தேவையான தண்ணி வச்சு கைவிடாமல் அப்படியே கலக்கிட்டே இருந்தோன்னா 5 நிமிஷத்தில் நல்லா ஹெல்த்தியான ராகி கூழ் வந்து ரெடி ஆயிரும். இது கூட கொஞ்சம் உப்பு, தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் வேணாங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து நான் ராகி கூழ் தான் காலையில் சாப்பிட்றதுக்கு எடுத்திருந்தேன். அது கூடவே சர்க்கரை வள்ளிக்கிழங்கு எடுத்திருந்தேன். சூப்பராக ஹெல்த்தியான ராகி கூழ். டயட்டில் இருக்கிறவங்க கூட இது சாப்பிட்லாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க.